ஹலோ குக்கீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்னைக்கு நம்ம அவங்களோட ஃபிஃப்த் தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் 1 பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்கடா. ஸோ அப்போ தான் கதையோட கண்டினியூஷன் புரியும். ஸோ இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னா, தேவங்க்கு வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக மேரேஜ் நடந்திருக்கும். ஸோ தேவங்க்கு பிடிக்காம தேவங்க உங்களை வந்து மேரேஜ் பண்ணியிருப்பான். அப்புறம் அவங்க அம்மா உங்கள் 2 பேரையும் இங்கே இருக்கக்கூடாது சொல்லிட்டு உங்கள் சொந்த ஊருக்கே அமுச்சு வச்சுருவாங்க. தென் உங்கள் 2 பேருக்கும் பேபி பிறந்திருக்கும். அதுலேருந்து கண்டினியூஷன் பண்ணலாம். ஸோ வாய்ஸ் கொஞ்சம் டல்லாக இருந்துச்சுன்னா ஐம் ரியலி சாரி. கொஞ்சம் கோல்டுடா. ஸோ அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தென் நிறைய பேர் வந்து நியூ ஸ்டோரி வேணுமா போனஸ் வேணுமான்னு கேட்டதுக்கு நீங்கள் போனஸ் தான் வேணும்னு சொல்லிட்டு தெலுங்குல சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால தான் போனஸ்க்கே வந்துட்டேன். ஸோ எனக்குமே இன்னும் நிறையா போடணும்னு ஆசை. அன்றைக்கி கொஞ்சம் டைம் இல்லைன்னு சொல்லிட்டு நான் டக்கு டக்குன்னு முடிக்க வேண்டியது இருந்துச்சு பார்ட் 1. ஸோ அதனால் போனஸ் நானே வந்து ஸோ உங்களுக்காக ரெடி பண்ணிட்டேன். ஏதாவது இன்ஃபர்மேஷன் அப்படி ஏதாவது சொல்லணுன்னா நான் டெலகிராமில் தான் சொல்லுவேன். ஸோ ஃபாலோ பண்ணாதவங்க நான் லிங்க் வந்து கொடுக்குறேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் போயிட்டு டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அங்கே என்கிட்ட பேசலாம். உங்களுக்கு ஏதாவது கொஷின் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். ஓகேவா? ஸோ ஓகேடா, டைம் வேஸ்ட் பண்ணாமல் கதைக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஏஞ்சல் ஃபெஸ்ட் வேர்ல்டை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க guys. வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம கதையோட ஸ்டார்டிங்கில் இப்போது எங்கே விட்டோமோ அதுலேருந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பேபிக்கு வந்து 2 இயர்ஸ் ஆகுது. உங்களுக்கு குழந்த பிறந்து 2 இயர்ஸ் ஆகிடுச்சுன்னா, ஸோ இப்போ நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் தான் இருக்கீங்க. நீங்கள் லைஃப் சூப்பராகவே லீட் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் அம்மா அதுக்கப்புறம் எல்லாமே உங்களை வந்து ரொம்பவே நல்லா பார்த்துக்கிறாங்க. ஸோ ஒரு நாள் நீங்கள் வந்து உட்காந்துருக்கீங்க தயாங்க கூட. அப்போது உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தி லைக் அங்கே வில்லேஜில் இருப்பாள்ல. ஸோ அவள் தான் வந்திருப்பா. ஏ வாயனே வாயனே என்னடி வாயேன் அப்படின்னு சொல்கிறா. சரி போயிட்டு வா அப்படின்னோன்னா அதுக்கப்புறம் தேவங்க சொன்னோன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டீங்க. என்னடி வேணும்? இல்லை நம்ம படத்துக்கு போகலாமாடி? என்னடி பேசுகிற? அவர் இருக்காரு, அம்மாவுக்கு தெரிஞ்சாலும் திட்டுவாங்க, வேணாண்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. சொன்னாலுமே அவள் ஒரு மாதிரி சோகமாயிட்டா. என்னடி ரொம்ப வருஷம் கழிச்சு உங்ககிட்ட கேட்குறேன்ல அப்படின்றா. இல்லை அவர் வேற என்ன சொல்லுவாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிகிட்ருக்கீங்க. ஸோ அங்கேருந்து வந்துட்டு வயன் என்னாச்சு? இல்லைங்க ஒன்றும் இல்லை அப்படின்றீங்க. இல்லை அண்ணா, வயனை நாங்கள் படத்துக்கு கூப்பிட்டு போகிறோமே. நாங்கள் படத்துக்கு போய் பல வருஷம் ஆகுது. இங்கே அந்த மாதிரி போனாலே ஏதாவது பேசுவாங்கன்னு அவள் அப்படி யோசிக்கிறான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் தேவங்க உங்களை பார்த்துட்டு என்னங்க திட்டாதீங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. வயன் நான் என்னைக்கு ஒன்று திட்டிருக்கேன்? உனக்கு வேண்டா போயிட்டு வா, இதில் என்ன இருக்குது? இல்லை எல்லாரும் தப்பாக நினைப்பாங்க. என்ன தப்பாக நினைப்பாங்க? யார் என்ன நினச்சா என்ன? உனக்கு பிடிச்சிருக்கு நீ செய்கிற, இதில் என்ன இருக்குது? போயிட்டு வா. அதுக்கப்புறம் போயிட்டு வந்துன்னு நீ கால் பண்ண, நான் வந்து உன்னை கூப்பிட்டுட்டு வரேன் சரியா? அது ஆக்சுவலாக 7:00 அந்த மாதிரி இருக்கும். 7:30 நைட்டு வந்து ஒரு 10:00 10:30க்கு முடியும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் டைமிங்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்கள் அம்மா கிட்ட சொல்கிறீங்க. உங்கள் அம்மா திட்டுறாங்க, எதுக்கு இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி. அப்புறம் தேவங்கலாம் பேசியிருப்பான். பேசினோன்னே அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாருமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு 2 பேர், நீங்கள் அப்படியே 3 பேர் வந்து கிளம்பி போயிருப்பீங்க. ஸோ போகும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஏய் வயனு, நீ ரொம்ப கொடுத்து வச்சவடி. தேவங்க அண்ணா ரொம்ப நல்லவராக இருக்கார். இதே என் புருஷனும் தான் இருக்கானே, எப்போ பார்த்தாலும் குடிச்சிட்டு என்னை மதிக்கவே மாட்றான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஏய் அவர் எவ்வளோ நல்லவர் தெரியுமா? சத்தியமாக நானாக சூஸ் பண்ணியிருந்தா கூட இப்படி ஒரு பையன் கிடச்சிருப்பானான்னு தெரில. ஆனால் தேவங்க ரொம்ப நல்லவர். என்னை அவ்வளோ நல்லா பார்த்துப்பாரு. என்னை நான் எப்படி இருக்கேன்? ஆ எல்லோரும் என்ன நீங்களே வெள்ளாட்டு குடம் குண்டச்சி என்ன நல்லா கிண்டல் பண்ணுவீங்க. ஆனால் அவர் அப்படி பண்ணவே மாட்டார். அவர் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு. எனக்கு ஒன்றுனா அவர் ரொம்ப துடிச்சு போயிடுவார். இந்த 2 வருஷத்தில் அவர் அவர் என்னை இப்படி பார்த்துக்கிட்டாருன்னு வார்த்தையால் சொல்ல முடியாதுடி. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்ருக்கீங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு வயன் யூ டிசர்வ் இட் வயன். எல்லாருமே ரொம்ப இது பண்ணுவாங்கள்ல, உன்னை கிண்டல் பண்ணுவாங்கள்ல. அப்போ நாங்கள் நினைப்போம், எல்லாருமே சொல்லுவாங்க நீ எப்படி இருக்க, அதுக்கேற்ற மாதிரி தான் உனக்கு புருஷன் கிடைப்பான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் உன் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸு, எப்போவுமே உனக்கு நல்லது தான் நினைப்போம். நான் கோயிலுக்கு போய் ப்ரே பண்ணும்போது எப்போவுமே உனக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்ட் கிடைக்கணும், நல்லா புரிஞ்சுக்கிட்டு
நீ எப்படி இருக்கியோ உனக்கு ஏற்ற மாதிரி அவர் மாறிக்கணும்னு நினச்சேன். அதே மாதிரி உனக்கு கிடச்சிருக்காரு. ரொம்ப சந்தோஷமா இருக்க வாயன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 3 பேருமே அவ்வளோ சந்தோஷமாக சிரித்து பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் போய் படத்தையும் பார்க்குறீங்க. செம்மையாக இருக்குது. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறீங்க. இதுவரையும் நீங்கள் தனியாக போனதே கிடையாது ஓகேவா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட உங்கள் ஃபேமிலி கூட ரேராக தான் போவீங்க ஓகேவா? ஏன்னா அப்போ வந்து வில்லேஜ்லாம் வந்து ரொம்ப வந்து ரேர் தான் இந்த படத்துக்கு போகிறதுலாம். வீட்டிலே இருந்து வேலை பாரு அப்படின்னு தான் வந்து எதிர்பார்ப்பாங்களே. ஸோ அந்த மாதிரி இருந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க தயவங்களோட அவங்க சொன்னதுனால. எல்லாம் நீங்கள் வந்து வேணான்னு சொல்லியிருப்பீங்க. ஏன்னா உங்கள் அம்மாவும் அவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டு. ஸோ இப்படியே வந்து படமும் முடிஞ்சிருக்கும். 3 பேரும் ஜாலியாக பேசிட்டு அப்படியே வந்துட்டு இருக்கீங்க. ஸோ கொஞ்சம் தூரம் நடந்து வந்துட்டுருக்கோம். ஒரு 2, 3 பேர் வந்துட்டுருக்கானுங்க. வயன், இவனுங்க பார்த்தா பொறுக்கி பசங்க மாதிரி இருக்கானுங்க. ஓரமாக வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே 3 பேரும் ஓரமாக போயிட்டுருக்கீங்க. ஏய் இந்தாபுல்ல, நீங்கள் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டீங்க 3 பேரும். வயன் சீக்கிரம் வா, இங்கேருந்து போயிடலாம். இவனுக்கு ரொம்ப மோசமானவனுங்க. எந்த பொண்ணுங்க பார்த்தாலும் இப்படி தான் பண்ணிட்டு இருப்பானுங்க. சீக்கிரம் வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வேக வேகமாக போயிட்டுருக்கீங்க. ஸோ இந்த பிள்ளை சொல்லிக்கிட்டே இருக்கேன், நிற்காம எங்கே போயிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்திட்டு பின்னாடி ஓடிடுறானுங்க. நீங்கள் அப்படியே பயந்துக்கிட்டே ஓட ஆரம்பிக்கிறீங்க 3 பேரும். டக்குன்னு வந்து வழியை மறைச்சிட்டானுங்க. எதுக்கு எதுக்கு எங்கிட்ட வந்து நிற்கிறீங்க? நாங்கள் வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு போகணுமா? இந்த நேரத்தில் பொம்பளை பிள்ளைவ படத்தை வந்து பார்க்குற அளவுக்கு ஆயிட்டீங்களா நீங்கள்? இந்த ஊரோட வழக்கத்தையே மீறுறீங்களே, என்ன யாரோட தைரியம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பேசிகிட்டு இருக்கானுங்க. என்னோட தைரியம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல். நீங்கள் 3 பேரும் பார்க்குறீங்க. பார்த்தா தயவங்க அப்படியே நின்றுட்டுருக்கா. ஓ, யார் நீனு இவ்வளோ ஸ்டைலாக வந்து நின்றுட்டுருக்க? பெரிய ஹீரோன்னு நினைப்பா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கான். இல்லை, அவர் என் புருஷன். ஓ, பொண்டாட்டியை படத்துக்கு அனுப்பிட்டு புருஷன் இந்த வீட்டில் வேலை செஞ்சிட்ருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதோட அங்கே தயவங்க பார்த்துட்டு, ஏன் பொண்ணுங்க அவங்களோட ஃப்ரீடத்தை அனுபவிக்கூடாதா? எப்போ பார்த்தாலும் வீட்டை கட்டிட்டு தான் அழுவணுமா என்ன? ஆம்பளைங்க வெளில போகணும், வெளில இருக்க இதை பார்க்கணும் அப்படின்னு எதாவது இருக்கா என்ன? அவங்களும் வீட்டு வேலையை பார்க்கலாம். என் ஒய்ஃப் அவளுக்கு பிடிச்சிருக்குன்னு அவள் போயிட்டு வரான். இதில் உங்களுக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஸோ இவங்க எல்லாமே பார்த்துட்டு, பொண்டாட்டி எப்படி அனுப்பிச்சிட்டு வீட்டில் பொட்டை புள்ள மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். தாங்க வந்துச்சு பாருங்க கோவம். வந்து போலன்னு பொழக்கிறான். அந்த 3 பேருமே தேவங்க அட்டாக் பண்ணுறானுங்க. தேவங்கமே செம்ம அடி அடிக்கிறான். பயங்கரமாக அடிச்சுக்கிறாங்க. அங்கே பெரிய சண்டையே போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக அந்த இடம் ஃபுல்லாகவே இருட்டாக தான் இருக்கும். தெருமுனைக்கு ஒரு லைட்டு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்க இடத்துல பயங்கரமாக சண்டை போடுறானுங்க. ஸோ இவனுங்க அடிக்க தேவங்க அடிக்கன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட அந்த ஃபைட் போயிருக்கும். டக்குன்னு ஒருத்தவங்க கடுப்பில் என்ன பண்ணிட்டா கத்தி எடுத்து தேவங்க கிட்ட வந்து சொருவு வரான். லைக் வந்து அப்படி சொல்கிறது ஷோல்டரில் தேவங்க தடுக்க வரான். லைக் அது கிராஸ் ஆகி நல்லா அந்த கை இருக்குல்ல, கை ஷோல்டரில். ஸோ அப்படியே வந்து அப்படியே கிழிச்சிருச்சு. அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கீழே உட்காந்துட்டான். பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் கை பார்க்குறான். அப்படியே செம்ம பிளட்டாக இருக்குது. என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓடி வரீங்க. என்னங்க என்னாச்சுங்க? ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் திருப்பி எழுந்து சண்டை போடுறான். அவன் எவ்வளோ ஸ்டெயின் பண்ணுறானோ அவ்வளோ பிளட்டு போயிட்டுருக்கு. நீங்கள் பார்த்து அழுவுறீங்க. என்னங்க என்னங்க, ஐயோ இவ்வளோ ரத்தம் போயிட்டுருக்கு. நீங்கள் பார்த்து செம்ம கடுப்பாயிட்டீங்க. போயிட்டு அவனுங்கள பொலன்னு பொழக்கிறீங்க. தாங்க வந்து பேனு வேடிக்கை பார்க்குறேன். என்னடா இவ பண்ணுறா அப்படின்ற மாதிரி. என்ன அந்த அடி அடிக்கிறீங்க. அடித்து அவனையும் அங்கே ஓட விடுறீங்க. 3 பேருமே ஓடிட்டானுங்க. தேவங்கால ஒரு மாதிரி கேர் ஆகுது. ஏன்னா பிளட் அவ்வளோ போயிடுச்சு அவனுக்கு. ஸோ கேர் ஆனோடனே வயன் அப்படின்னு சொல்லிட்டு சாய போகிறான். டக்குன்னு நீங்கள் பிடிச்சிட்டிங்க. ஏய் வாடி இந்த பக்கம் வந்து பிடி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒருத்தி வந்து இந்த பக்கம் வந்து பிடிச்சிருப்பா ரைட் சைடு. நீங்கள் வந்து பிளட் வருதுல்ல, ஸோ அந்த சைடு லைட்டாக வந்து கை தூக்குன மாதிரி பிடிச்சிருக்கீங்க. எனக்கு கொஞ்சம் தூரம் தான் ஹாஸ்பிட்டல் இருக்குது, நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் நடக்கிறீங்க. அப்புறம் வந்து அந்த சைடு ஆட்டோ வந்திருக்கும். அதுக்கப்புறம் ஆட்டோவில் தான் கூப்பிட்டு போயிருப்பீங்க. ஸோ அவங்க வந்து படுத்திருக்கான். அவங்க வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அங்கே மருந்து வச்சு லைட்டாக அந்த இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த இடத்துல இது மட்டும் ஆயில்மெண்ட் போட்டு தென் வந்து பேண்டேட் போட்டு விட்றாங்க. அப்படின்னு சொல்கிறான். இங்கே உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஐயோ இப்படி ஆயிடுச்சு. அதுக்கு தான் நான் வரலன்னு சொன்னேன். நான் வராமல் இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா? ஏன்டி இப்படி பண்ணுறீங்க? என்னால தான் இதெல்லாம். வயன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை வயன், அண்ணனுக்கு சரியாயிடும். என்னடி சொல்கிற? அவர்
எவ்வளோ ரத்தம் போச்சுன்னு பார்த்தல்ல. எனக்கு பயமா இருக்குடி. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுடி. அண்ணனுக்கு ஒண்ணும் ஆகாது அப்படின்னு சொல்றாளுங்க. இருந்தாலும் மனசே கேட்கல. கொஞ்ச நேரம் அவங்க வந்து அப்படியே படுத்து தூங்கியிருப்பான். ஸோ ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறமா லைட்டா அந்த புள்ள கண் முழிக்குது. அவரு எழுந்துட்டாரு. நீங்க போய் பார்க்கட்டுனா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. ஸோ நீங்க போய் பார்க்குறீங்க. என்னங்க என்னங்க உங்களுக்கு ஒண்ணும் இல்லல்ல? நீங்க நல்லா இருக்கீங்களா? ஏய் எனக்கு ஒண்ணும் இல்ல. நான் நல்லா தான் இருக்கேன். கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ்ஸு. என்ன பண்றது? ஃபைட்ல கவனம் செலுத்துறதுனால அவனுங்க கத்தி எடுத்தத நான் பார்க்கல. கொஞ்ச நேரத்துல பயந்தே போயிட்டேன். ஏங்க இப்படி பண்றீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என் பொண்டாட்டி எவனாவது கேலி பண்ணா என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க சொல்றியா? வேடிக்கை பார்த்துட்டு இருக்க சொல்ல. சண்டைக்கு போகாதீங்கன்னு தான் சொல்றேன். உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நான் உயிரோட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றீங்க. வயன் எதுக்கு இப்படிலாம் பேசுற? அதெல்லாம் எதுவும் ஆகாது. ஆமா அவ்ளோ சண்டை போடுற? உனக்கு சண்டை போட தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். நீங்க அப்படியே கீழே குனிஞ்சிட்டீங்க. வயன் உண்மையா சொல்லு அப்படின்னு சொல்றான். நீங்க ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே இல்லைங்க இந்த ஜூடோ ஜூடோன்றது அந்த எப்படி சொல்றது கையை பிடிச்சி அந்த தள்ள பார்ப்பாங்க தெரியுமா? குத்து சண்டையோ ஏதோ சொல்லுவாங்க அந்த மாதிரி தான். ஸோ அப்படியே வந்து அந்த மாதிரி சண்டை வந்து எங்கள் அப்பா எனக்கு சின்ன வயசில் சொல்லி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இந்த ஊர்க்காரவங்கலாம் எதுக்கு பொம்பளை பிள்ளைக்கெல்லாம் சொல்லி கொடுக்குறா அப்படி இப்படின்னு பேசினாங்க. ஆனால் அப்பா கற்றுக்கிட்டது இனிமேல் நான் வீட்டில் தனியாக இருக்கும் போது அப்பப்போ ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஆனால் வெளியில் காட்ட மாட்டேன். இவருக்கு இப்படி ஆச்சுன்னு தெரிஞ்சோன்னே அது என்னையும் மீறி வெளில வந்துடுச்சு. அப்போ உனக்கு சண்டை போட தெரியும். தெரியும், என்ன காப்பாற்றிக்க தெரியும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவன் பார்த்து சிரிச்சுக்கிட்டு அப்போது நான் சண்டை போட்டேன்னா அந்த மாதிரி எதை பண்ணிட மாட்டியே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. நீங்கள் சிரிச்சுக்கிட்டே என்னங்க அவங்கள ஏங்க அப்படி பண்ண போகிறேன்? இல்லை கோவம் வந்தால் உன்னோட எல்லா திறனும் வெளில வருது. போட்டு சாத்திராதம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நீங்கள் சிரிச்சுக்கிட்டே போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிரிக்கிறீங்க. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஏன் ஏன் அண்ணா அப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உடம்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்துட்டு வீட்டுக்கு போயிட்டீங்க. உங்கள் மாமியார் சாரி உங்கள் அம்மா பார்த்துட்டு திட்டுறாங்க. ஏண்டி உன்னால தான் இப்போ பிள்ளைக்கு ஆயிடுச்சு அப்படி இப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் தேவைன்னா இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதாவது என் கேர்லெஸ்னால தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் கேட்கவே இல்லை, உங்களுக்கு தான் திட்டு விழுது, நீங்கள் அப்படியே தேவங்க பார்க்குறீங்க, நானாடா கேட்டேன் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் வீட்டில் உள்ளே கூப்பிட்டு போயிட்டு ரூமில் படுக்க வச்சிட்டிங்க. ஸோ பாப்பா பார்த்தா அழுதுகிட்டு இருக்கு. பையன் பாப்பாவை போய் பாரு. சரிங்க அப்படின்னு அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க அம்மா தான் வச்சு சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. மா தூங்கலையாம்மா? இல்லைம்மா நல்லா தான் தூங்கிட்டு இருந்தான், பார்த்தீங்கன்னா திடீர்னு அழ ஆரம்பிச்சிட்டான். சரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இது பண்ணுறீங்க. நீங்கள் ஒரு 20 நிமிஷம் கிட்ட வச்சுருக்கீங்க. அதுக்கப்புறம் குழந்தை தூங்கிடுச்சு. ஏன்னா உங்கள் அம்மா அப்பா தான் வச்சுருப்பாங்க குழந்தைய உங்களுக்கு. ஏன்னா குழந்தை வளர்ற வரையும் உங்ககிட்ட இருந்துச்சு. ஒரு 2 வயசு ஆயிடுச்சோன்னே ஸோ நீங்கள் கொடுத்துட்டீங்க. ஸோ அவங்க தான் வச்சு பார்த்துப்பாங்க. நைட் ஆனோன்னே நீங்கள் 2 பேரும் நீங்கள் உங்கள் ரூமில் தூங்குவீங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்து நீங்கள் பார்க்குறீங்க, டேப்லெட்லாம் கொடுக்குறீங்க. ஸோ இப்படியே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் போயிருக்கும். தேவங்க வந்து ரொம்பவே நல்லா சரியாயிடுச்சு. அப்பப்போ அவன் சேட்டை பண்ணுறது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு சம்பவத்தில் தான் ஒரு நாள் வந்து நீங்கள் ரொம்ப ஆசைப்படுறீங்க குளத்துல போய் குளிக்கணும்னு சொல்லிட்டு. ஏன்னா அது ரொம்ப நாள் ஆகியிருக்கும். உங்கள் ஊர்லேயே இருக்க அந்த குளம். ஆனால் அது வந்து எப்படி சொல்கிறதுனா ஒரு 1 ஹவர் கிட்ட ட்ராவல் பண்ணுற மாதிரி வரும். ஸோ ரொம்ப தூரம் எப்படி சொல்கிறதுனா அது கொஞ்சம் காட்டுக்குள்ளே லைட்டாக நடந்து போட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு காலி கிரவுண்ட் வந்து அதுக்கப்புறம் தான் அந்த இடம் வருமே. ஆனால் அது பார்க்க செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அந்த நீர்வீழ்ச்சிலாம் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி சைடு கூட இருக்கும். ஆனால் அந்த இடத்துல ரேராக தான் பீப்புள்ஸ்லாம் வருவாங்க. ஏன்னா அது கொஞ்சம் டிஸ்டன்ஸுன்றதுனால. ஸோ நீங்கள் ரொம்ப ஆசைப்பட்டோன்னே தேவங்க பார்க்குறான். சரி வா இன்னைக்கு போகலாம். உண்மையா சொல்கிறீங்க? ஆமாம் உண்மையாக தான் சொல்கிறேன். சரி நீ போய் கிளம்பு, நான் அத்தைக்கிட்ட பேசிக்கிறேன். ஏன்பா இவ்வளோ தூரமாப்பா போகணும்? இல்லை வேணாம் ஆசைப்பட்றாம்மா அதனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மனசே கேட்கல. ஏன்னா அவன் வந்து டாட்டா மைக் பேச வச்சு பேசிகிட்டு இருக்கான். ஸோ அவங்களுக்கு எப்படி சரின்னு சொல்லிட்டு மனசே அவங்களுக்கு கேட்கல. சரி போயிட்டு வாங்க, பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் 2 பேரும் கிளம்புறீங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து 1 ஹவர் 1 1/2 ஹவர் ட்ராவல் தான் இருக்கும். ஸோ ட்ராவல் பண்ணி போயிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் நான் இருந்துப்பீங்க. சரி வயன் நான் லைட்டாக கால் நினச்சிட்டு அதில் கொஞ்ச நேரம் விளாண்டுருக்கேன். ஆனால் எனக்கு ஸ்விம்மிங் தெரியாது. ஏதாவது ஒன்றுனா நீ தான் வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட நீங்கள் பார்த்துட்டு
ஸ்விம்மிங் தெரியாதா? என்னங்க சொல்கிறீங்க? ம். ஆமாம். அது மட்டும் இல்லாமல் என் பொண்டாட்டிக்கு ஸ்விம்மிங் தெரியும்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்கிறான். எனக்கு ஸ்விம்மிங் தெரியும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆ, நான் உன்னோட ஆல்பத்தில் பார்த்தேன். நீ உன்னோட சின்ன வயசில் ஸ்விம் பண்ணது எல்லாமே நான் பார்த்துருக்கேன். அத்தா அன்றைக்கி ஒரு நாள் ஃபோட்டோ எடுத்து வந்து காட்டினாங்களா, அப்போ பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஃபுல் இன்வெஸ்டிகேஷன் என்னை பற்றி நடந்துகிட்ருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. அவன் சிரிச்சுக்கிட்டே, ஆமாம் ஆமாம், என் பொண்டாட்டியை பற்றி நான் எல்லாமே தெரிஞ்சுக்க வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் போயிட்டு கொஞ்ச நேரம் விளாண்டுருக்கான். அந்த இடம் கொஞ்சம் லைட்டாக ஆழமாக இருக்குது போல். ஸோ ஒரு மாதிரி தத்தளிக்க ஆரம்பிச்சிட்டான். நீங்கள் அப்படியே இங்கேருந்து வேடிக்கை பார்த்துருப்பீங்க. நீங்கள் குளிக்கல. ஏன்னா சும்மா போய் கால் நனைச்சிட்டு வரலாம். குளிச்சுட்டா வந்து அங்கே அப்படியே ஈரமாக இருக்கும்ல, அதை வச்சு அப்படியே நடந்து வந்து அவ்வளோ தூரம் திருப்பியும் போகணுன்னா ஒரு மாதிரி நச நசன்னு இருக்கும்ல. ஸோ அதனால் நீங்கள் குளிக்கல. ஸோ பார்த்தா தேவங்க வந்து ஒரு மாதிரி கை அப்படி உள்ளே போயிட்டு போயிட்டு வருவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கான். வயன் வயன் அப்படி சொல்லிட்டு திருப்பி உள்ளே போகிறான். என்னங்க என்னங்க அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாயிடுச்சு. ஸோ நீங்கள் யாராவது வராங்களான்னு பார்க்குறீங்க, யாருமே காணோம். ஸோ நீங்களே போய் குதிச்சிட்டிங்க. என்னங்க வயன் வயன் அப்படி சொல்லிட்டு திருப்பி திருப்பி உள்ளே போயிட்டே இருக்கிறான். நீங்கள் அதுக்கப்புறம் திருப்பி உள்நீச்சல் மாதிரி அடிக்க ஆரம்பிக்கிறீங்க. டக்குன்னு தாங்க பார்த்தா அப்படியே ஃபுல்லாக உள்ளே போயிட்டான். ஸோ நீங்கள் டக்குன்னு அவனை அப்படியே ஒரு மாதிரி பிடிச்சி இழுத்துட்டீங்க. இழுத்துட்டு அவனை ஒரு மாதிரி ஷோல்டரில் லைட்டாக போட்ட மாதிரி ஸ்விம் பண்ணிட்டு வரீங்க. உங்களாலே முடியல. ஏன்னா நமக்கே வந்து நம்ம வெயிட்டே கரெக்டாக இருக்கும். ஸோ வேறு ஒருத்தவங்களுக்கு கூப்பிட்டு வரணும்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி நீங்கள் அப்படியே ஸ்விம் பண்ணிட்டே வரீங்க. ஸோ கொஞ்சம் தூரத்தில் அப்படியே ஒரு மாதிரி பாறை மாதிரி தெரியுது. லைட்டாக அப்படியே அவனை தூக்குன மாதிரி அந்த பாறைக்கு அந்தாண்ட போட்டுப்போய் அங்கே வந்து ஒரு மாதிரி ஃப்ளாட்டான இடம் இருக்கு ஓகேவா. ஸோ அங்கே போட்டிருக்கீங்க. பார்த்தா அந்த புள்ள எழுந்திருக்கவே இல்லை. என்னங்க 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 எழுந்துருங்க, ஐயோ பயமாக இருக்கு, என்னங்க என்னங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வயிற்றுல இது பண்ண ஆரம்பிக்கிறீங்க. பார்த்தா தண்ணி வந்து துப்புறான், அந்த மாதிரி இது பண்ணுவாங்கள்ல வயிற்றுல இது பண்ண. ஸோ அந்த மாதிரி கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ்க்கு பண்ணியிருப்பீங்க. நீங்கள் ஒரு மாதிரி டக்குன்னு பார்த்தா மூச்சே இல்லை அவனுக்கு. அப்படியே ஹார்ட் பீட் வச்சு பார்க்குறீங்க கையில். ஸோ டக்குன்னு யாரோ உங்கள் கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. கையை பிடிச்சி இழுத்து அவன் அப்படியே படுக்க வச்சுக்கிட்டான். அது தேவந்தான். என்னங்க என்ன பண்ணுறீங்க? என் பொண்டாட்டியை கிஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை பிடிச்சி கிஸ் பண்ணுறான். அங்கேயே 2 பேர் படுத்துருக்கீங்க ஓகேவா, அந்த ஃப்ளாட்டான தரையிலே பயங்கரமாக கிஸ் பண்ணுறான். பயங்கரமாக கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ உங்களுக்கு மூச்சு முட்டுது. என்னங்க 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 பண்ணுறீங்க? நான் பயந்தே போயிட்டேன் தெரியுமா, உங்களுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னு. ஏங்க எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழவே ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ டக்குன்னு திருப்பியும் பிடிச்சி கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறா. நீங்கள் அழுறதை விட்டு திருப்பி கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஸோ இதை அப்படியே டெலகிராமில் பார்த்துக்கலாம். இது வந்து அன்கட்டு நான் அதில் போடுறேன் ஓகேவா. ஸோ ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. தென் சேனலோட அபவுட்லேயும் இருக்குது. ஸோ ஜாயின் பண்ணி அங்கே மீதி இருக்க சீன் பார்த்துக்கோங்க. ஸோ உங்களால் நடக்கவே முடியல. கொஞ்சம் தூரம் போகிறீங்க. என்னடி நொண்டி மாடு மாதிரி இப்படி நடக்கிற உங்களை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறைக்கிறீங்க. சரி சரி, அதுக்குன்னு இப்படியே காட்டி கொடுப்ப, அசிங்கமாக தெரியும் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு ஒழுங்க ஒரு ரவுண்டு இல்லை 2 ரவுண்டோடு நிறுத்திருந்தால் பரவாயில்ல, இத்தனை ரவுண்டு போனால் என் உடம்பு எப்படிங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்துட்டு சிரிச்சுட்டே சரி வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அழகாக தூக்கிட்டான். நீங்கள் பார்க்குறீங்க, என்னங்க நான் வெயிட்டாக இருக்கேன். அதுக்கு என்ன, அது கூட சத்து இல்லாமல் அடின்னு இருக்கேன். அப்புறம் ஒர்க் அவுட்லாம் பண்ணுறது எதுக்கு, மாமா ஒர்க் அவுட் பண்ணுறதே உன்னை தூக்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே வெக்கத்தில் அப்படியே அவனோட செஸ்ட்டில் சாஞ்சிட்டீங்க. ஸோ சிரிச்சுக்கிட்டே அப்படியே உங்களை கூட்டிகிட்டு போயிருப்பான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போயிட்டு ஸோ அங்கே ஒரு ஆட்டோ வந்திருக்கும். 2 பேரும் அதை பிடிச்சி வீட்டுக்கு வந்திருப்பீங்க. இறங்கியுமே நொண்டி நொண்டி நடந்து வந்துட்டுருக்கீங்க. ஸோ அப்படியே ஒரு மாதிரி அவங்க அம்மா தான் பார்த்துருப்பாங்க. ஏய் வயன், என்னடி இப்படி நடந்து வந்துட்டுருக்க, பாறையில் ஏதாவது கால் வலிக்கு விழுந்துட்டியா என்ன? பாறையில் கால் வலிக்கு விழுந்தனான்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறீங்க நீங்கள். தேவங்க அப்படியே சிரிச்சுக்கிற மனசுக்குள்ளேயே, பாறையா அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, ஒரு திருட்டு பூனை தண்ணியில் மாட்டிக்கிச்சு, அதை காப்பாற்ற போயிட்டு ஏறி வரும்போது காலுக்கு நடுவில் அடிபட்டுடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. எதை
காலுக்கு நடுவுலையா அப்படின்றாங்க. ஆமாம்மா, காலுக்கு நடுவில் அடிபட்டுடுச்சு, நடக்க முடியாத அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறைச்சிக்கிட்டே தேவங்க பேசிகிட்டு இருக்கீங்க. தேவங்க சிரிப்பே அடக்க முடியல, பயங்கரமாக அவன் மனசுக்குள்ளே சிரிக்கிறான். வெளில சிரிச்சா அசிங்கமாக தெரிஞ்சிடும்ல. ஸோ அதனால் அப்படியே அப்படியே வாய் எம்முன்னு வச்சு சிரிச்சிட்டு இருக்கான். காலுக்கு நடுவுலையா, ஏய் என்னடி சொல்கிற, காட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏம்மா அங்கெல்லாம் காட்ட முடியாதும்மா, வேலையை பாருமா, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓடிட்டீங்க வைக்கப்பட்டுட்டு. தேவங்கும் அதுக்கப்புறம் சிரிப்பு அடக்கம் இல்லை, அவனும் டக்குன்னு ஓடிட்டான். ஏ சரி அதுக்குள்ளே போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களும் சிரிச்சுட்டே போயிடுறாங்க. ஸோ ஏதோ சேட்டப் பண்ணி இருக்குதுங்க போலன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா குழந்தை வந்து அப்புறம் சாப்பாடு ஊட்டியிருப்பாங்க குழந்தைக்கு. அப்புறம் தேவங்க வச்சு கொஞ்சம் நேரம் கொஞ்சிட்டு இருக்கான். தங்கப்பட்டு என்னடா அது சிரிக்குது அழகாக தேவங்க பார்த்துட்டு. அப்பா சொல்லு, அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பா 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 அப்படி சொல்லிட்டு இருக்கு. ஸோ அவன் சிரிச்சுக்கிட்டே, இன்னும் கொஞ்ச நாளில் நீ ஃபர்ஸ்ட் அப்பா தான் சொல்லணும், அம்மாலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். பின்னாடி இருந்து வந்துட்டு மண்டியிலே கொட்டுறீங்க. ஏண்டி கொட்டுற? அப்புறம் அம்மான்னு சொல்லாமல் கஷ்டப்பட்டு 10 மாதம் சுமந்து பெற்றது நானா, இவருக்கு ஃபர்ஸ்ட்டு அப்பான்னு சொல்லணுமா? பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மா உங்கள் அப்பாவும் சிரிச்சுக்கிட்டே, ஏம்மா அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் கஷ்டப்பட்டு நான் பெற்று பண்ணால் இவர் வந்து அப்பான்னு சொல்லுவாராம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அவன் சிரிச்சுக்கிட்டே, சரி ஃபர்ஸ்ட் அம்மானே சொல்லு, உங்கள் அம்மாவுக்கு அவ்வளோ கோவம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ 2 பேரும் நல்லா ஜாலியாக சிரித்து பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ அன்னைக்கு வந்து நல்லாவே டே போயிருக்கும், கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் அப்புறமா. ஸோ உங்கள் அப்பா தேவங் 2 பேருமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சரக்கு அடிக்க போகிறாங்க. ஐ மீன் பீர் தான் அடிப்பாங்க, ஓகேவா. உங்கள் தேவங் வந்து எப்பயாவது தான், ரேர் அக்கேஷன் இருந்தால் வந்து பீர் அடிப்பான், ஓகேவா. மற்றபடி வேறு எதுவும் குடிக்கிற பழக்கம்லாம் கிடையாது. ரேராக தான் ஒயின், ஓகேவா. ஸோ அதெல்லாம் குடிப்பான். ஸோ இப்போ வந்து உங்கள் அப்பா தான் பீர் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. மாப்பிள்ள அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லுங்க மாமா, இங்கே வா அப்படின்னு வந்து கிச்சனுக்கு கூப்பிட்றாங்க. என்ன மாமா? உனக்காக பீர் வாங்கிட்டு வந்திருக்கேன். எது பீரா? எனக்கு தெரிஞ்ச திட்டுவாளே. ரொம்ப நாளாச்சு மாப்பிள்ள, ஏன் பொண்டாட்டி என்னை விட மாட்டா, எனக்கு தெரிஞ்சாலும் அவ்வளோ எதாவது சொல்லுவா, அதனால கரெக்ட் பண்ணிட்டு வந்தேன். இதில் ஜூஸில் கலந்துருக்கேன், கொஞ்சம் நேரம் கழிச்சு குடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. மாமா அப்படின்னா அவர் எஸ்ஐ மாடி ஓடிட்டார் அவர் போய் குடிக்கிறதுக்கு. ஸோ தயாங்க பார்க்குறான். டக்குன்னு நீங்கள் கூப்பிட்டுருப்பீங்க. என்னங்க குழந்தை சாப்பிட்டானா? சாப்பிட்டாம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்திருப்பான் அவன் மாடிக்கு. ஸோ அதுக்கப்புறம் அவனை அந்த ஜூஸ் இருந்ததே அப்படியே மறந்துட்டான். அது கிச்சன் ஓரமாக இருந்திருக்கும். நீங்கள் அப்படியே சரி நம்ம எதாவது பால் குடிக்கலான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்திருப்பீங்க கீழே. பார்த்தா அங்கே ஜூஸ் இருக்குது. மாசா ஜூஸா? யார் வாங்கிட்டு வந்து வச்சா, அதுவும் எனக்கு கொடுக்காம அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. டப்புன்னு கல்ப்பாக வந்து அடிச்சிட்டிங்க. உங்களுக்கு மாசா ஜூஸும் ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்கள் அப்படியே அது ஃபுல்லாக அப்படியே இறக்கிட்டீங்க. ஆனால் கொஞ்சம் லைட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஏதாவது கலந்துருப்பாங்களோ, இல்லை கெட்டுக்கிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திருப்பி பாட்டில் பார்க்குறீங்க. அது 27 வரையும் இருக்குது. இல்லை நம்ம நாய்க்குக்கு தான் அப்படி தெரிஞ்சிருக்கும், அதுவும் ஒரே நேரத்தில் அப்படியே குடிச்சிட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை வச்சுட்டு வாஷ் பண்ணி வச்சுட்டு அப்படியே வந்துட்டீங்க. ஸோ அப்படியே வந்து மாடிக்கு நடக்கிறீங்க. அப்படியே ஒரு மாதிரி தள்ளாடுது உங்களுக்கு. என்னது இது, படிங்க சுற்றி போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தடவி அந்த இப்படி வச்சு அப்படியே எப்படியோ வந்து மாடிக்கு வந்துட்டீங்க. வந்து அப்படியே உட்காந்துருக்கீங்க தள்ள கை வச்சுட்டு. என்னாச்சு, தலைவலிக்கு தான் என்ன? அது இல்லை, ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சொல்கிறீங்க. என்ன இவ பேச்சு இப்படி பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட வந்து பார்க்குறான். என்னாச்சு? இல்லை அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கீழே குனிஞ்சிருந்து அப்படியே மேலே நிமிர்ந்து தேவங்க பார்க்குறீங்க. அவன் பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்கான். உங்கள் புருஷன் தானே, மாசாக தானே இருப்பான். அப்படியே பார்க்குறீங்க, என் போட்டு அழகாக இருக்கான், இந்த அழகு ஃபுல்லாக எனக்கு தான் இல்லை. அப்படியே நீங்கள் அவனை அப்படியே பெட்டில் அப்படியே சாய்ச்சிட்டிங்க. அப்படியே எப்படி சொல்லுறதுன்னா, நின்று நம்ம இழுத்தா நம்ம அப்படியே சைடில் விழுவாங்கல்ல, நம்ம 2 பேருமே சேர்ந்து விழுவோம்ல. ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ உங்கள் பக்கத்தில் இப்போ தேவங்க இருக்கான். என்ன ஆச்சு வான்? இல்லைடா தேவங் அப்படின்னு சொல்கிறான். என்னது டாவா அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா வந்து டான் போட்டு நீங்கள் கூப்பிட்டதே கிடையாது, பேர் சொல்லியும் கூப்பிட மாட்டீங்க. கல்யாணத்துக்கு அப்புறமே என்னங்க மாமா அப்படின்னு தான் கூப்பிடுவீங்க. ஸோ அப்படியே பார்த்தா அவங்களே தான் பார்த்துட்ருக்கான். டாவா என்ன பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு உங்களே பார்க்குறான்.
இல்லங்க. அது ஒண்ணும் இல்ல. அப்படி சொல்லிட்டு நீங்க பேசுறத பார்த்தாலே தெரியுது. சரக்கு ஏதோ அடிச்சிருக்கீங்கன்னு. ஸ்மெல்லும் வருது. இவன் எங்க போய் சரக்கு அடிச்சிட்டு வரா? அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கொஞ்ச நேரத்துல ஒண்ணுமே புரியல. ப்ராசஸே ஆகல. இவளுக்கு இந்த பழக்கம்லாம் இல்லையே. வயன் என்னாச்சு? குடிச்சிருக்கியா என்ன? ஆ தப்பு தப்பு தப்பு. குடிக்கலாம் கூடாது. ரொம்ப தப்பு. குடிச்சா அது குடும்ப பொண்ணுக்கு அழகு கிடையாது. குடிக்கக்கூடாது. சரியா? ஆ அப்படி சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. அவன் டபுள் டபுளாக தெரியுறான். வயன் கிச்சனுக்கு போனியா என்ன? ஆமாம். அது பால் குடிக்கலான்னு போனேன்னா பக்கத்தில் ஜூஸ் இருந்துச்சு. மாம்பழ ஜூஸ் எனக்கு பிடிக்கும்ல. அதை ஒரே கல்பாஷன். ஆனால் அதில் டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதுதான் அதில் ஏதோ எக்ஸ்பைரி ஆச்சு போல். எனக்கு வர கண் தெரியா 27 இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால தான். அதுவும் இல்லாமல் செம்ம மாசா இருக்குது ஜூஸு. மாசா ஜூஸு அப்படின்றீங்க. அவன் பார்த்துட்டு சிரிக்கிறான். ஒரு மாதிரி சிரிப்பு தான் வருது அவனுக்கு. அடிச்சதே சரக்கு அடிச்சுட்டு என்னம்மா பேச்சு பேசுகிறா பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு, என்னங்க என்னையே பார்த்துட்டு இருக்கீங்க? உங்களுக்கு வேணுமா? ஆனால் குடிச்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு ஒன்றும் வேணாம், நீ படு டேத்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ம் ஹெண்டி வேணும் உனக்கு? இல்லை நீ ஏன்டா இவ்வளோ அழகாக இருக்க? அதுவும் எத்தனை பொண்ணுங்க இருந்தாங்க, அவங்கெல்லாம் விட்டுட்டு என்னையும் சூஸ் பண்ண, அதுவும் இவ்வளோ நல்ல பொண்ணா அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. அதை சிரிச்சுக்கிட்டே, அந்த கூட்டத்துலேயும் நீ தாண்டி தனித்துவமாக தெரிஞ்ச. நீ நீ கிடைச்சதுல நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன். இதெல்லாம் நான் என்ன சொன்னாலும் உனக்கு காலைல மறந்துடும். இப்போ சொல்கிறேன், நீ இல்லைன்னா இப்போ நான் உயிரோட இருக்க மாட்டேன். நீ என்னோட ஏஞ்சல் வாயன், என் லைஃப்பில் வந்த ஏஞ்சல். நீ இல்லாமல் என் வாழ்க்கையே வெறும்னே போயிருக்கும். நீ என் வாழ்க்கையில் வந்த வெளிச்சம். எவ்ரிதிங், யூ ஆர் மை எவ்ரிதிங் வாயன். ஐ லவ் யூ, ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அப்படியே சொல்லிக்கிட்டே பார்க்குறான். பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு. பார்த்தா கொரட்டை விட்டு தூங்கவே ஆரம்பிச்சிட்டிங்க நீங்கள். பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே, ஸோ க்யூட் அவங்க காலைல எழுந்து நீ உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அழகாக உங்கள் சீக்ஸில், உங்கள் ஃபோர்ஹெட்டில், உங்கள் லிப்ஸ்லன்னு சொல்லிட்டு அவன் கிஸ் பண்ணுறான். எனக்கு க்யூட்டாக தூங்கிட்டு இருக்கீங்க நீங்கள். உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறதுனா, உனக்கு இவ்வளோ கோவம் வந்தாலும் அடிக்கவே மனசு தோணாது. அந்த அளவுக்கு வந்து பாவப்பட்ட மூஞ்சி மாதிரி வச்சு தூங்கிட்டு இருக்கீங்க. சம்பாதி சிரிச்சுக்கிட்டே, என்ன சேட்டை பண்ணாலும் பாவப்பட்ட மூஞ்சி வச்சு பாய்வேன். திட்ட கூட மனசு வராது. செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அழகாக பெட்ஷீட்லாம் போட்டு அப்புறம் தூங்க வச்சிடறான். அப்புறம் அவங்க அப்பா கிட்ட போய் சொல்லலான்னு பார்த்தா உங்கள் அப்பா மாடியிலே மட்டையாயிட்டாரு. ஸோ அவரை வந்து கீழே இட்டு வந்து படுக்க வச்சுட்டு உங்கள் அம்மா கிட்ட மாட்டாமல் இருக்கணும்னு நினச்சிருப்பாரு. அது எங்கே நடந்துச்சு. கரெக்டாக வந்தோடனே செம்ம காமெடியாக மாட்டிக்கிட்டான். என்ன எதுக்கு அவர் கைத்தாங்கலை கூட்டிகிட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துட்டாங்க. அம்மா அது அப்படின்னு சொல்லிட்டு, என்ன மறுபடியும் குடிச்சாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது ஆமாம் ஆமாம்மா, ப்ளீஸ் மாமாவை எதுவும் கேட்காதீங்க, நான் கேட்டனால தான். ஆனால் நீ எதுவும் சரக்கு அடித்த மாதிரி இல்லையே, அவர் தான் மட்டையை கிடக்கிறாரு உனக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இருக்குது காலில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. மாட்டினாடா மாமா அப்படின்ற மாதிரி அப்படியே அவன் எஸ் ஆகிட்டா. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தா நீங்கள் நல்லா தூங்கியிருப்பீங்க. உங்களை ஹேக் பண்ணிவிட்டு அப்புறம் உங்கள் ஃபோர்ஹெட்டில் அழகாக கிஸ் பண்ணிட்டு அவன் செஸ்ட்டில் சாய்ச்ச மாதிரி உங்களை வந்து நல்லா தூங்கியிருப்பீங்க 2 பேரும். மார்னிங் என்னன்னா செம்ம தலைவலி, பயங்கரமாக உட்காந்து அப்படியே தைலத்தை உட்காந்து தேய்ச்சிட்டு இருக்கீங்க. என்னது என்ன தொலைச்சேன், தலை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்து தைலம் வச்சு நல்லா தேய்ச்சிட்டு உட்காந்துருக்கீங்க. ஸோ வந்து அவங்க வந்து அந்த தைலம் டக்குன்னு வாங்கிட்டு உங்களை அவன் மடியில் படுக்க வச்சிட்டான். படுக்க வச்சு தைலம் தேய்ச்சி விட்டுருக்கான். எனக்கு தலை வலிக்குது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படி சொல்லிட்டு கேட்குறீங்க. ஏன்னா இப்போ தான் தூங்கி எழுந்திருப்பீங்க. ஸோ அதனால் அப்படி இருக்கு வாய்ஸு. அதுவா, உன்னை பார்த்தாலே தெரியுது. நைட்டு என்ன நடந்த ஞாபகம் இருக்கா? நானா? தெரியலையே. காலைல சாரி நைட்டு கிச்சனுக்கு போனேன், பால் குடிச்சிட்டு வந்து படுத்துட்டேன், அவ்வளோதான் நடந்துச்சு. ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்குறீங்க.
ஆ அது பால் குடிக்க போன பூனை பக்கத்துல இருந்த ஜூஸ குடிச்சுதாம். இந்த ஜூஸ்ல என் மாமனார் கலந்திருந்த சரக்கு இருந்துச்சாம். அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நீங்க டக்குன்னு ஏஞ்சிட்டீங்க. என்னங்க சொல்றீங்க? அப்ப நான் அத குடிச்சுட்டேனா? ம். குட் கெஸ். அதத்தான் குடிச்ச நீ. அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். நீங்க அப்படியே பார்த்துட்டு, அப்படியே அழவே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஆம், மன்னிச்சிடுங்க, அம்மாகிட்ட சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அழுதுட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் நீங்க அப்படியே அழுதுகிட்டே இருக்கீங்க. பயங்கரமா அழுவுறீங்க. மன்னிச்சிடுங்க, மன்னிச்சிடுங்க. தெரியாம குடிச்சேன், தெரியாம குடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு. அவன் வந்து சரி, சரி தெரியாம தானே குடிச்ச. விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள வந்து ஹக் பண்றான். கீழ பாத்திரம் உருள்ற சவுண்ட்லாம் கேட்குது. போட்டு உடைச்சா எப்படி இருக்கும்? அந்த மாரி கேட்குது. டக்குன்னு 2 பேரும் பயந்துட்டீங்க. என்னாச்சு? தெரியலையே! சரி வா போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, டக்குன்னு நீங்க 2 பேரும் இறங்கி போறீங்க. பார்த்தா உங்க அப்பாவுக்கு தான் வந்து பாத்திரம் பறக்குது மேல. ஏன்னா வந்து நைட்டு சரக்கு அடிச்சிட்டார்ல. உங்க அம்மாவுக்கு சரக்கு அடிச்சாலே பிடிக்காது. ஸோ அங்கேயும் இங்கேயும் பாத்திரம் உருளுது. அவர் மேல தான் டார்கெட் பண்றாங்க. எங்கெங்கேயோ போய் பாத்திரம் விழுது. ஒரு பாத்திரத்துலயாவது நீங்க மாட்டாம இருப்பீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறாங்க. அவர் எல்லாத்துலயும் எஸ் ஆயிட்டே இருக்காரு. ஏன்னா பிராக்டிஸ்மா. எத்தன வருஷம் பிராக்டிஸு. ஸோ அதனால அப்படியே தப்பிச்சுட்டு இருக்காரு அவரு. நீங்க பார்த்துட்டு, "அம்மாம்மா என்னம்மா பண்ற?" இந்த ஆளு சரக்கு அடிச்சிட்டு வராரு. நைட்டு. மாப்பிள தான் கூட்டு வந்து விட்டாரு. உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் தோசைக்கல் பறக்குது. ஸோ நீங்க தான் போயிட்டு தடுத்துட்டு, அம்மா வேணாம்மா வேணாம்மா. அதுக்கப்புறம் அவன் தயங்க வந்துட்டான். அத்தை எனக்காக தான் வாங்கிட்டு வந்தாரு. சாரித்தான்றாங்க. மாப்பிள உங்க மூஞ்சுக்காக தான் விடுறேன். இல்ல இவர் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவேன். அம்மா மன்னிச்சிருமா, இதுக்கப்புறம் நான் சரக்கு பக்கமே தொட மாட்டேம்மா. அம்மா மன்னிச்சிருமான்னு சொல்லிட்டு இருக்காரு. நீங்க பார்த்துட்டு, அம்மா மன்னிச்சு விட்டுருமா. ம் போனா போது 2 புள்ளையும் கேட்குதுன்றதுக்காக தான் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் வச்சுட்டு போயிருப்பாங்க. அப்புறம் போயிட்டு ஒரு ஹக் பண்ணி கிஸ் பண்ணி சமாதானப்படுத்தியிருப்பாரு. இப்படியே வந்து ஒரு லைக் ஈவினிங் போல் ஆகியிருக்கும். ஸோ நீங்கள் எல்லாமே சிரித்து பேசி ஜாலியாக இருக்கீங்க. ஸோ அப்போ ஒரு குரல் கேட்குது, உள்ளே வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே அட் அ டைமில் திரும்பி பார்க்குறீங்க. சுஷி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அதில் உள்ளே வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. வா வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன கூட்டிகிட்டு வரீங்க. என்ன திடீர்னு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. இல்லை குழந்தைய பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். எப்போயா தானே குழந்தைய அங்கே தூக்கிட்டு வரீங்க. ஸோ எனக்கும் போர் அடிக்குது. அதான் ஒரு 2 டேஸ் இங்கே தங்கலான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. இது உன் வீடு மாதிரி. நீ எத்தனை நாள் வேணுமோ நீ இங்கே இருந்துக்கோ அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் அவனுக்கு இது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. நாங்கள் அடுத்த வாரமே அவங்க வீட்டுக்கு தான் வருவோம். ஸோ அப்போ பார்த்துக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். மாப்பிள்ளை அவள் ஆசையாக வந்திருக்கா, இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க உங்கள் மாமனார். அதோட சரின்னு சொல்லிட்டு தேவங்கால எதுவுமே கேட்க முடியல. ஸோ அப்படியே வந்துட்டா. நான் எங்கே இருக்கலாம், இங்கே ஏதாவது கெஸ்ட் ரூம் இருக்கா? ம் எங்கே இருக்குது, எங்கள் ரூம் பக்கத்தில் அப்படின்னோடனே அப்புறம் நீங்கள் எடுத்து போய் எங்கள் லக்கேஜ்லாம் வைக்கிறீங்க. ஒரு 2 டேஸ்க்கான ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருப்பா. ஸோ அதுக்கப்புறம் நல்லா சிரித்து பேசி ஜாலியாக இருக்கீங்க. நைட்டு போல் வந்து சாப்பாடு எல்லாத்துக்குமே பரிமாறிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ சூஷி எழுந்துக்கிட்டு நான் தயங்கு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போய் வைக்க போகிறா. சூஷி என்ன பண்ணுற? சாப்பாடு வைக்கிறேன். எனக்கு ஒயின் வச்சா தான் பிடிக்கும். ஒயின் அப்படின்னு சொன்னேன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி மனசுக்குள்ளே ஹாப்பியாகிடுச்சு. பரவாயில்லடா என் புருஷன் என்னை வந்து மச்சி கூப்பிட்றா அப்படின்ற மாதிரி நீங்கள் எட்டு போய் வைக்கிறீங்க சாப்பாடு. போதும் ஒயின். அந்த குழம்பு எடுத்து ஊற்றுவேன். சிக்கன் குழம்பா இல்லை மீன் குழம்பாங்க? சிக்கன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்லலாம். அதுக்கப்புறம் 2 பேரும் சிரிச்சுக்கிட்டே சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஸோ அப்போ சூஷி தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் லைட்டாக சிரிக்கிறா. அது நல்ல சிரிப்பா, என்ன சிரிப்புன்னு சொல்லிட்டு போய் பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே ஜாலியாக பேசிட்டு நல்லாவே அந்த நாள் போயிருக்கும். நெக்ஸ்ட் டே ஆகியிருக்கும். ஸோ அவள் 2 நாளுமே இருக்கா. ஸோ உங்ககிட்டயும் பேசியிருப்பா. தென் அவங்ககிட்டயும் நல்லா பேசிட்டு ஸோ குழந்தைய கொஞ்ச நேரம் கொஞ்சிட்டு 2 டேஸ்க்கு அப்புறமா அவளும் கிளம்பி போயிருப்பா. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 2 டேஸ்க்கு அப்புறமா நீங்கள் வந்து ஒரு மாதிரி ரொமான்டிக் மூடில் நீங்கள் தேவங்க வந்து ஹக் பண்ணுறீங்க. அவன் வந்து உள்ளே தான் உட்காந்துருப்பான் ரூமில். ஒன் என்னாச்சு? இல்லை அவங்கள பார்த்தோன்னே ஹக் பண்ணணும்னு தோணுச்சு, அதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு லைட்டாக நெக்கில் கிஸ் பண்ணுறீங்க. அவனுக்கு அந்த மாதிரி பண்ணாலே ஒரு மாதிரி அவனுக்கு வந்து ரொம்ப அந்த மூட் வரும். ஸோ அதனால் அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க. என்ன பண்ணுற ஒன்? கிஸ் பண்ணுறேன்.
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திருப்பி நெக்கில் கிஸ் பண்ணுறீங்க. அவன் ஒரு மாதிரி கடுப்பாயிட்டு தள்ளுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே தள்ளி உட்காரான். என்னாச்சுங்க? ஒன்றும் இல்லை, எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போகிறேன். என்னங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் கை பிடிக்கிறீங்க. உங்களுக்கு அப்படி பண்ணால் பிடிக்கும் தானே, என்னாச்சு உங்களுக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு டயர்டாக இருக்குது, நான் தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் பெட்டில் அப்படியே போய் படுத்துட்டான். என்னங்க என்னங்க பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து திருப்பி வந்து அவனை வந்து ஹக் பண்ண வரீங்க. ஸோ அவன் கடுப்பாயிட்டு, ஏன் அவன் சும்மா தொலை பண்ணிக்கிட்டே இருக்க, நான் தான் வேணான்னு சொல்கிறேன்ல, இவ்வளோ என்ன உடம்பு காசை அப்படின்ற மாதிரி அவன் ஒரு மாதிரி டக்குன்னு பேசிட்டான் அந்த வார்த்தையை. உங்களுக்கு ஒரு மாதிரி இதாகிடுச்சு. என்ன வார்த்தை சொன்னீங்க? உடம்பு காசையா? என்ன பார்த்து என்ன வார்த்தை சொன்னீங்க? கொஞ்சம் கூட நான் எதிரே பார்க்கல. என்னாச்சு உங்களுக்கு? எதுக்கு இப்படி பேசுகிறீங்க? அவ்வளோ கேவலமாக போயிட்டேன்ல நான். இதுக்கப்புறம் நான் உங்களை தொடவே மாட்டேன் நீங்கள் சொல்கிற வரையும் அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி கஷ்டமாயிட்டு அப்படியே போய் படுத்துட்டீங்க. தயங்கும் அந்த பக்கம் திரும்பி படுத்துட்டான். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகி நீ அழுதுகிட்டே இருந்திருப்பீங்க. இப்படியே வந்து நெக்ஸ்ட் டே ஆகியிருக்கும். ஸோ அப்போ வந்து உங்கள் ஃபோனுக்கு ஏதோ ஒரு கால் வருது. ஸோ நீங்கள் புதுசாக நம்பர் இருக்கும், நீங்கள் எடுத்து பேசுகிறீங்க. ஹலோ, யார்? ஹலோ ஃபயன், யார்? ஏய், நான் சுஷி, என் நம்பர் சேவ் பண்ணி வைக்கலையே நீ? ஓ, ஹாய் சுஷி, எப்படி இருக்க? ம், நல்லா இருக்கேன். எப்படி பையன் தவங்களாம் எப்படி இருக்காங்க? ம், எல்லாமே நல்லா இருக்காங்க. அப்பா அம்மா? ம், எல்லாருமே நல்லா இருக்காங்க. என்ன வாய்ஸ் ரொம்ப டல்லாக இருக்குது? ஒன்றும் இல்லை. என்ன ஆச்சு, என்ன ஆச்சு இப்படி பேசுகிற அப்படின்ற மாதிரி அவள் அப்படியே கேட்குறா. ஒன்றும் இல்லை, எனக்கும் தனக்கும் சும்மா ஒரு சின்ன சண்டை, அவ்வளோதான். அவன் கொஞ்ச நேரத்தில் சமாதானம் ஆகிடுவான். சண்டையா? என்னாச்சு? அது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கிறது, அதை நான் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அதுவே ஒரு மாதிரி சுருக்குன்னு ஆயிடுச்சு அவளுக்கு. என்ன தைரியம் தான் என்கிட்டே சொல்ல மாட்டேன்னு சொல்லுவேன், உனக்கு இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவள் அப்புறம் அவங்க எப்படி உன்னை பார்த்துக்கிறான்? நல்லா பார்த்துக்கிறானா? ம், அவர் நல்லா தான் பார்த்துக்கிறாரு. ஏன்? ஒன்றும் இல்லை, நான் உங்ககிட்ட ரொம்ப நாளாக கேட்கணும்னு நினச்சேன், கேட்கலாமா? ம், கேளுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறம், இல்லை தாங்க உண்மையிலுமே உங்களை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணாரா, இல்லை சும்மா என்னை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு அப்படி ஏதாவது சொன்னாரா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது கேட்டோன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. என்னை லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணார். ஏன் கேட்குறீங்க? இல்லை அப்படி பார்த்தா தெரியலையே, ஏன்னா உங்களுக்கும் தயவுக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது. என்ன சொல்கிறீங்க சுஷி? ஆமாம், நீ எப்படி இருக்க, தயவங்க எப்படி இருக்கான்? அதுவும் தயவங்களோட ஸ்டாண்டர்டுக்கெலாம் நீ ரொம்ப அதிகம். உங்களுக்கு அதை கேட்க ஒரு மாதிரி மனசே கஷ்டமாகுது. தயவங்க அப்படி என்னை பார்க்க மாட்டார், அவர் மனசு அப்படி கிடையாது. ஓ, மனசில் பட்டது சொன்னேன். வெளியில் போனாலுமே எல்லாரும் இதானே சொல்லுவாங்க, அவன் இந்த பையன் இப்படி இருக்கான், இந்த பொண்ணு இப்படி இருக்குது, 2 பேரும் என்ன ஜோடி பொருத்தமோ அப்படி இல்லை. ஏன் காது படவே பேசியிருக்காங்க நீ ஃபங்க்ஷன் வந்தப்போலாம். அது உங்ககிட்ட சொன்னால் மனசு கஷ்டப்படுவேன்னு நினச்சேன். இப்போது சொன்னால் உனக்கு கொஞ்சம் மனநலம் நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சம் உனக்கும் நல்லா இருக்கும்ல, ஏற்றுக்கிற மாதிரி. அதனால தான் இப்போ சொல்கிறேன். மேபி தயாங் என்னை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தப்பிக்கிறதுக்காக உன்னை கல்யாணம் பண்ணியிருக்கலாம். அவருக்கு லவ் இல்லாமல் கூட இருக்கலாம். இந்த மேரேஜ் ஃபோர்ஸ்ஃபுல்லாக கூட இருக்கலாம்ல, யாருக்கு தெரியும்? அதனால் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோ. உன் லெவலுக்கு தாங்களாம் ரொம்ப அதிகம். ஸோ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவள் வச்சுட்டா. உங்களுக்கு அப்படியே அது எல்லாமே கேட்டு ஒரு மாதிரி கஷ்டமே ஆயிடுச்சு. என்ன சொல்கிறா? ஒரு வேளை அவள் சொல்கிறது உண்மையாக இருக்குமா? அவகிட்ட தப்பிக்கணும்னு என்னை கடமைக்குன்னு கல்யாணம் பண்ணாரா? எதுக்கு இப்படி என் மனசு தோணுது? அவர் இதுவரையும் அந்த மாதிரி ஒரு விஷயம் கூட பண்ணது கிடையாது. ஆனால் நேத்தையும் அவர் பண்ணார். அப்படி என்னையும் அந்த வார்த்தையில் பேசி காயப்படுத்தினாரு. என்னாச்சு அவருக்கு? சரி, நம்மள அதை போய் பேசுவோம்
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு பேசுறதுக்கு போகிறீங்க. என்னங்க? என்ன வேணும்? அது அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அவன் கையில் பார்த்தா ஏதோ ஒரு மாதிரி எப்படி சொல்லுறது, கத்தியால் கிழிச்சா அப்படி இருக்கும் அந்த ரெஸ்ட்டு பக்கத்தில். ஸோ அந்த மாதிரி கீறி இருக்கு. எனக்கு கையில் என்னாச்சு? ஒன்றும் இல்லை, கத்தி எடுக்கும் போது கை மிஸ் ஆகி, ஐ மீன் கத்தி என் கையிலேருந்து நழுவி கையில் கிழிச்சிடுச்சு. பார்த்து பண்ண மாட்டிங்களா? இங்கே எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்ல வேண்டியது தானே, எதுக்குங்க இப்படி பண்ணுறீங்க? இது என்னோட லைஃப், என் உடம்பு எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும். நீ அதை சொல்லாத சரியா? உன் வேலை என்னமோ அதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவன் போகிறான். உங்களுக்கு மனசே கஷ்டமாயிடுச்சு. என்ன இவர் வர வர இப்படி பண்ணிட்டு இருக்காரு? எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஒரு வேளை சூஷி சொன்னதான் உண்மையாக இருக்குமோ? என்ன கடமைக்குன்னு கல்யாணம் பண்ணிட்டு இப்போ என் மேலே இருந்த லவ் போயிடுச்சோ? என் உருவத்தை பார்த்து தான் அவர் அப்படி நினைக்கிறாரோ? என்னவோ யோசிச்சுட்டு இருக்கு. அவங்க அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. அப்படி ஒரு நாள் அவர் யோசிக்க மாட்டார். இருந்தாலும் என் மனசு ஏன் அதை ஏற்றுக்க மாட்டேங்குது? எதுக்கு அவர் திடீர்னு வியர்டாக பிஹேவ் பண்ணுறாரு? சூஷி சொன்னது மட்டும் உண்மையாச்சு, நான் உயிரோடவே இருக்க மாட்டேன், உயிரோடவே இருக்க மாட்டேன். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு அப்படியே அழுவுறீங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 3 டேஸ் ஆர் 4 டேஸ்க்கு அப்புறமா அவள் வந்து சூஷி வந்திருப்பா. வந்துட்டு இன்விடேஷன் கொடுக்க வந்திருப்பா, அவள் தங்கச்சி கல்யாணம்னு சொல்லிட்டு. நீங்கள் எல்லாருமே வந்துடுங்க, வயன் தயோங் நீங்கள் கண்டிப்பாக 2 பேருமே வரணும், குழந்தைய கூட்டிகிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நீங்கள் ஒரு மாதிரி டல்லாக அப்படியே அப்படின்னு சொல்கிறீங்க. தயோங்க பார்த்துட்டு கண்டிப்பாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மோக்கோட போகிறா. கொஞ்ச நேரம் நான் இங்கே இருந்துட்டு போவா, ஏன்னா இதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகம். இஃப் யூ டோன்ட் மைண்ட் ஏதாவது சாப்பிட கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. உங்கள் அம்மா என்னம்மா இது கேள்வி, இது உன் வீடு மாதிரி, எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவள் இது பண்ணியிருப்பாங்க, சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துருக்க போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவளுக்கு கால் வந்திருக்கும். ஸோ உங்கள் ரூம்லேருந்து தான் பேசிகிட்டு இருந்திருப்பா. நீங்கள் வந்து சரி அவள் லைக் ஜூஸ் அம்மா கொடுக்க சொல்லியிருப்பாங்க சமைக்கிற வரைக்கும். ஸோ அது கொடுக்கலான்னு வந்திருப்பீங்க. அவள் ஃபோன் பேசிகிட்டு இருக்கா. ஹலோ, ஏய் நான் சொன்னல என்னோடய பாதி பிளான் சக்ஸஸ், இன்னும் கொஞ்ச நாளில் தயாங்க எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துருவா. அப்படி என்னடி பண்ண? அதுவா, தாங்க மிரட்டினேன் போயனை, அவளுக்கு என்ன வீக் பாயிண்ட்டோ அதை வச்சு தட்டினேன். இப்போ 2 பேருமே சந்தோஷமாக இல்லை, கொஞ்ச நாளில் 2 பேருமே பிரிஞ்சு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நான் தயவாக கல்யாணம் பண்ணிப்பேன், அவனோட சொத்து ஃபுல்லாக எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி இதாகிடுச்சு உங்களுக்கு. என்ன அப்போது இவளால் தான் தயவங்க என்கிட்ட அப்படி நடந்துக்கிறாரா? இன்னைக்கு இவளை போவிடக்கூடாது, எப்படியாவது இங்கே தங்க வச்சிடணும், தயவங்கிட்ட இருந்து உண்மையாக வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று சொல்லி அவளை அன்றைக்கி அங்கே தங்க வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் தான் ஒரு மாதிரி பிளான் பண்ணிவிட்டு ஒரு நாள் இங்கே இருந்துட்டு போ, லைக் குழந்தையும் உன்னை பார்க்கணுன்ற மாதிரி சொல்கிறான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்க வச்சுருப்பீங்க அந்த கெஸ்ட் ரூமில். இங்கே வந்து பார்த்தா தவங்க ஒரு மாதிரி அமைதியாக உட்காந்துருக்கான். நீங்கள் அங்கேருந்து வந்து கதவு வேகமாக தாவ போட்டு அவன் பக்கத்தில் வந்து உட்காருங்க. என்னங்க இப்போ எதுக்கு இங்கே வந்து உட்காந்துருக்க, இங்கேருந்து போ அப்படின்னு சொல்கிறான். ஸோ நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, டே தயோங் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் லைக் அந்த காலர், சட்டையோட காலர் இருக்குல்ல, அதை பிடிக்கிறீங்க. அவன் செம்ம ஷாக்காகி பார்க்குறான். என்னடா உனக்கு வேணும், எதுக்கு இப்படி பண்ணிகிட்ருக்க, உண்மையாக சொல்லு, உனக்கும் சூஷிக்கும் என்ன நடந்துச்சு, எதுக்கு அவள் உன்னை மிரட்டிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. தயோங் அப்படியே செம்ம ஷாக் ஆகிட்டான். அது அது உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு எப்படி தெரியும்லாம் எனக்கு தெரியாது, தயவு செஞ்சு சொல்லு, என்னாச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. இந்த டா அந்த தயாங் அப்படின்றது உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் கோவம் வரும்போது தான் நீங்கள் சொல்லுவீங்க, ரொம்ப ரேரு. ஸோ அப்போயே அவன் தயாங் புரிஞ்சுப்பான் நீங்கள் செம்மகானில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. பார்த்தா அவன் ஒரு மாதிரி அமைதியாகிட்டான். சொல்கிறா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஸோ அதுக்கப்புறம் சொல்ல ஆரம்பிக்கிறான். அவள் வந்திருப்பாள். நெக்ஸ்ட் டே வந்து அவன் குளிக்க போயிருப்பான். ஆஸ் யூஷுவல் அவன் வந்து கதவை டாப்பை போட்டு தான் போவான். இந்த வாட்டி வந்து ஏதோ அவள் வைக்க வரான்னு சொல்லவும், ஸோ அதை வச்சுட்டு அவள் போயிடுவா, கதவை டாப்பை போட்டு போயிடுவான்னு சொல்லிட்டு தான் வந்து கதவை சாத்திருக்க மாட்டான். அவன் குளிக்க போயிருப்பான். ஸோ அப்படின்னா குளிக்க போயிட்டு எப்போவுமே வெளில தானே வந்து இன்னஸ் போடுவேன். ஸோ
நான் அப்படி வெளில வரும்போது யாரோ என்ன பின்னாடி இருந்து பிடிச்சாங்க. நான் அது நீன்னு நெனச்சேன். அப்புறம் அந்த டச்ல ஃபீல் பண்ணேன் அது நீ கிடையாதுன்னு. அதுக்கப்புறம் அவ வேணுங்கனே என் டவல் எடுத்துட்டா. அதுக்கப்புறம் பார்த்தா அவளும் பயந்த மாரி நடிச்சு அத ஒரு ஃபோட்டோவா எடுத்து வச்சுக்கிட்டா. அத வச்சு நீயும் நானும் தப்பா நடந்துக்கிட்டோம். அத நான் வயன்கிட்ட சொல்லிடுவேன். அவள நீ டைவர்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ரொம்ப மிரட்டினா. நான் சொன்னேன், நீ அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது. நீ என்ன சொன்னாலும் வயன் நம்ப மாட்டான்னு சொல்லிட்டு நான் அவ்வளோ ஆர்கியூமெண்ட் பண்ணேன். ஆனா அவ அந்த ஃபோட்டோ வச்சுட்டு இத வச்சு அத்தை மாமா கிட்ட பேசுவேன்னு சொல்லிட்டு சொன்னா. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. உன்கிட்ட சொன்னா கண்டிப்பா இந்த ஃபோட்டோ அவன்கிட்ட போயிடும். என்னால என்ன பண்றதுன்னு தெரியல. திருப்பியும் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னா. ஏன்னு கேட்டப்ப அவ அவ புருஷன்கிட்ட அவ்வளோ காசெல்லாம் இல்ல. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா எங்க மாமியார் பாதி சொத்தை என் பேர்ல எழுதி வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் என் லைஃப் செட்டில் ஆயிடும். அதுக்கப்புறம் நீ என்ன வேணா பண்ணிக்கோன்னு என்னையே மிரட்டினா. என்ன என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால தான் உன்கிட்ட டிஸ்டன்ஸா இருக்க மாதிரி நடிச்சேன். என்னால முடியல. ஓ, அதுக்கு தான் அன்னைக்கு பேசினதுக்கு கை எடுத்துக்கிட்டல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையை காட்டுறீங்க. ஆக்சுவலாக உங்களை பேசியிருப்பான்ல அந்த உடம்புக்காக தான். ஸோ அந்த அப்போ பேசும்போது ரொம்பவே அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அவன் மேலே இருக்க கோவத்தை அவன் தீர்த்துக்கணும் அப்படின்றதுனால அப்படியே கையை கிழிச்சிருப்பான். அப்புறமேட்டு நீங்கள் பார்த்தா திட்டுவீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பேண்டேட் போட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்திருப்பான். ஸோ அப்படியே நீங்கள் பார்த்துட்டு இதை சொல்கிறதுக்கு இவ்வளோ நாள் ஆச்சா அப்படின்னு சொல்லிட்டு பளிச்சுன்னு வராரு. என்னடா மயிர் என்ன புரிஞ்சு வச்சிருக்க? ஆ, எதுவாக இருந்தாலும் சரி உன்னை விட்டு நான் போவே மாட்டேன். நம்ம கல்யாணம் என் கன்சர்ன் இல்லாமல் நடந்திருக்கலாம். ஆனால் உன்னை நீ எப்போ எனக்கு தாலி கட்டினியோ அப்போவே என் புருஷன் ஆயிட்ட. உன்னை நான் இதுவரை வெறுத்ததே கிடையாது. என்கிட்ட உண்மையை சொல்லியிருக்கலாம்ல. எதுக்குடா அப்படி ஒரு வார்த்தையை கேட்ட? ஏன் இப்படி ஒரு வார்த்தையை கேட்ட? மனசே உடைஞ்சிடுச்சு. ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு எனக்கு. ஆமாண்டா, எப்போ நம்ம கல்யாணம் ஆச்சோ உன் உடம்பு எனக்கு சொந்தம், என் உடம்பு உனக்கு சொந்தம். புரியுதா? அப்படின்னு பார்த்தா ஆமாம், உன் உடம்பு என்னோடது. புரியுதா அப்படி சொல்கிறீங்க. ஸோ ஒரு மாதிரி அவனுக்கே கஷ்டமாயிட்டு பயங்கரமாக ஹக் பண்ணி அழுவுறேன், என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு. அப்புறம் நீங்கள் சொல்கிறீங்க இந்த மாதிரிலாம் அவள் பேசினான்னு சொல்லிட்டு. இன்னுமே தேவன் கோவம் வருது. அவனை பண்ணது கூட அவனுக்கு பிரச்சனை கிடையாது. உங்களை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு செம்ம காண்டாயிடுச்சு. நீங்கள் அவளை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போறீங்க. போயிட்டு முடிய பிடிச்சி இழுத்து தரன்னு இழுத்து அந்த கீழே விட்டீங்க ஹாலில். ஸோ பார்த்துட்டு ஒயன் என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து சண்டைக்கு வர. அவங்க அப்பா அம்மாலாம் வந்துட்டாங்க. ஒயன் என்னம்மா பண்ணுற நீ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறீங்க. உங்கள் அப்பா அம்மாக்கெல்லாம் சீன் ஆயிடுச்சு, இப்படிப்பட்டவளா அப்படின்ற மாதிரி எல்லாரும் முன்னாடியும் உண்மையாக போட்டு உடைக்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே அவளை கழுத்தை பிடிச்சி அப்படியே வெளில விட்டுட்டாங்க. இதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையிலையோ இல்லை தயங் வாழ்க்கையில வந்த உன்னை அங்கேயே புதைச்சிருவேன். என் புருஷன் என்னை மட்டும்தான் லவ் பண்ணுறான், என்னை மட்டும்தான் மனைவியை ஏற்றுக்கிட்டான். புரியுதா? அவள் வாழ்க்கையில் வேற பொண்ணுங்களே கிடையவே கிடையாது. இதுக்கப்புறம் என் மாமியார் வீட்டுக்கோ இல்லை எங்கள் வீட்டுக்கோ வரணும்னு நினச்சேன்னு வச்சுக்கோயேன், நான் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணால் போவேன். உன்னை கொல்ல கூட தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கோவத்தில் பேசுகிறீங்க. அவங்க வந்து ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறான், தான் பொண்டாட்டி இப்படி பேசுகிறா அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே அப்படியே ஒரு மாதிரி கொஞ்ச நேரத்தில் அப்படியே அமைதியாகிடுச்சு. அவளும் வீட்டுக்கு போயிட்டா. ஸோ அப்படியே ஒரு மாதிரி இருந்தாலும் மனசு கஷ்டமாக இருக்கும்ல. ஒரு 2 வீக்ஸ் ஆகுது 2 பேருமே நார்மலாக பேசுகிறதுக்கு. ஸோ உங்கள் அம்மாவும் அப்பாவும் பார்க்குறாங்க. சரி 2 பேருக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ உங்கள் அப்பா தான் கூப்பிட்டு 2 பேரும் இங்கே வாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் வந்துட்டீங்க. 2 பேருக்குள்ள ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது 2 பேரும் சால்வ் பண்ணுங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் 2 பேரும் கையை பிடிச்சி இழுத்து போகிறாரு. எங்கன்னு பார்த்தா உங்கள் ரூமுக்கு தான். இட்டு போய் அப்படியே விட்டுட்டு காலைல 2 பேரும் சமாதானமாக தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கதை டாப்பை போட்டு வந்துட்டாரு. என்னங்க பண்ணுறீங்க? சின்ன தெரிசுங்கள்ல
காலைல பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. நீங்களும் சிரிச்சா சாரி உங்கள் அம்மாவும் சிரிச்சுட்டு அதுக்கப்புறம் குழந்தைய பார்க்க போயிட்டாங்க. ஸோ பார்த்தா 2 பேரும் அப்படியே ஒரு ஒரு மூலையில் உட்காந்துருக்கீங்க. ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது 2 பேருக்குள்ளே பேசிக்கிறதுக்கு. ஸோ அப்படியே அமைதியாக இருக்கீங்க. ஸோ தேவங்க தான் அவங்க பக்கத்தில் வந்து உட்காரான். வயன், ஐம் ரியலி சாரி வயன், நான் இது வேணும்னே பண்ணலை, தெரியாமல் நடந்த விஷயம். அது எனக்கு கில்ட்டாக இருக்கு உங்ககிட்ட மறுபடியும் நல்லபடியாக பேசுகிறதுக்கே. இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு இப்படி ஒரு வார்த்தையை பேசிட்டு உங்ககிட்ட வந்து பேசுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் மன்னிச்சிட்டு வயன். அப்புறம் நீங்கள் பார்க்குறீங்க, என்கிட்ட நீ முன்னாடியே சொல்லியிருந்த இந்த அளவுக்கு வந்திருக்காது. நீ கொலையே பண்ணாலும் உன்னை நான் ஏற்றுப்பேன். நீ போய் அவளை போய் தொட்டேன்னு சொன்னா நான் நம்புறதுக்கு என்ன முட்டாளா? என்கிட்ட சொல்லன்னு தான் எனக்கு கோவமாக இருக்குது, மற்றபடி உன் மேலே எதுவுமே கிடையாது. ரியலி சாரி சாரி ஃபயன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அதுக்கப்புறம் 2 பேரும் ஹக் பண்ணுறீங்க. ஸோ ஹக்கிங் கிஸ்ஸிங்காக மாதிரி கிஸ்ஸிங் எங்கேயோ போய் மேக் அவுட் செஷன். ஸோ செம்மையாக பண்ணியிருப்பீங்க. என்னென்ன 2 பேரும் கோவம் இருக்கும், திட்டி தீர்த்துக்கிட்டே பண்ணிக்கிட்டே செம்மையாக திட்டுறீங்க. 2 பேரும் மாற்றி மாற்றி திட்டிக்கிட்டு ஏன்டா பண்ண ஏன்டி நீ பண்ணான்னு சொல்லிட்டு பயங்கரமாக அந்த திட்டிக்கிட்டே அந்த மேக் அவுட் செஷன் போயிருக்கும். ஸோ அழகாக வந்து அது மார்னிங் வந்து 2 பேரும் வந்திருப்பீங்க. ஸோ கதை ஓப்பன் பண்ணோன்னே 2 பேரும் அப்படி சிரிச்சிட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் புரிஞ்சிச்சு 2 பேரும் பரவாயில்ல சமாதானம் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படியே டேஸஸ் போகுது. ரொம்ப அழகான ஃபேமிலியை லீட் பண்ணுறீங்க. நீங்கள் வந்து ஆக்சுவலாக 1 பேபியோட ஸ்டாப் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு வந்து வேணாம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா லைக் தேவங்க மாதிரியே அந்த குழந்தைய வளர்க்கணுன்னு ஆசை உங்களுக்கு. ஏன்னா சின்ன வயசில் அவங்க அம்மா ஸ்டெப் மாம் வந்து ரொம்பலாம் நல்லா பார்த்துருக்க மாட்டாங்க, ஒரு அளவுக்கு தான். ஆனால் அந்த பாசத்தை தேவங்க குழந்தை காட்டணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஒரே பையனாக இருந்துட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி. ஆனால் தயாங் சும்மாவே விடலை உங்களை. ஸோ கடைசியில் ended up with 2 child. ஒரு பொண்ணு உங்களுக்கு லாஸ்ட்டாக ஒரு பொண்ணு பிறகுது. நீங்கள் பார்த்து டேய் என் கொள்கையை மீற வச்சிட்டல நீ மயன். உனக்கு நான் எனக்கு நீ இருக்கும் போது பிள்ளைங்களுக்கு துணை வேணாம், அதனால தான் நீ பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நீங்கள் நறுக்குன்னு கொட்டி நீ தான் பிள்ளைய நைட்டு தூங்கலாம், நான் தான் போய் தூங்குவேன், நீ தான் முழிச்சிருந்து பார்க்குற, பால் கொடு, உனக்கு தான் வரும்ல பால் கொடு போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஏய் எனக்கு எங்கடி பால் வரும், உனக்கு தான் பால் வரும், இன்னடி பண்ணிட்டு சொல்கிறேன், இல்லை புட்டி பாலை வச்சு உட்காந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு அப்படியே போய் படுத்துட்டீங்க. குழந்தை பட்டு கழுதுட்டுருக்கு. அதுக்கப்புறம் அவங்க தான் சமாதானப்படுத்தி ஸோ குழந்தைய நல்லாவே இது பண்ணுறான். அதுக்கப்புறம் பார்த்தா 2 பேருமே ஒரு ஹாப்பியான லைஃப் லீட் பண்ணுறீங்க. கதை ஹாப்பி எண்டிங்னா இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஸோ அப்படியே ஃப்ளோவில் தான் சொன்னேன். ஐ ஹோப் இந்த கதை பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், ஓகேவா? ஸோ ஐம் வெயிட்டிங் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ். தேங்க்யூ. அது வந்து வீடியோ 6K போயிருக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லாம் உங்களோட சப்போர்ட்டால் தான். லவ் யூ ஆல். பார்க்குறவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கடா ப்ளீஸ், உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன். ஸோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க வீடியோ. ப்ளீஸ் அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ மறக்காமல் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் நிறையா வந்து டேக் பண்ணியிருக்கேன் ப்ராடக்ட்ஸாக. ஸோ ஆர்டர் பண்ணி வாங்கிட்டுனா வாங்கிக்கோங்க. வீடியோட லைக் அங்கே லெஃப்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா அதோட ப்ராடக்ட் ஒரு லிங்க்லாம் இருக்குது. ஸோ டச் பண்ணி வாங்கிக்கோங்க. ஓகேடா, நெக்ஸ்ட் வீடியோ எப்போ வரும்னு தெரில. ஸோ அது வரையும் பாய் அம்மி, நெக்ஸ்ட்டில் பார்ப்போம். சரங்கே.